ஒன்று வார்த்தை சொல்கிறோமா, வேதத்தில் ஒரு பராக்கிரமத்தினுடைய அலங்காரத்தை பெற்றவர்கள் ஆமாம் நிறைய பேர். அதில் ஜோசுவா, தாவீது ஒரு பராக்கிரம அலங்காரம் பெற்றவர். அப்போ இன்னைக்கு கர்த்தர் யாரை சொல்கிறானா, ஜோசுவா மேலே வச்ச அந்த அலங்காரம். சொல்லுங்க, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறார். நல்லா மீண்டும் கறந்துட்டுங்க பார்க்கலாம். அலங்கரிக்க போறார், அலங்கரிக்க போறார், அலங்கரிக்க போறார், அலங்கரிக்க போகிறார். இத்தனையெல்லாம் ஜோசுவா செய்ததுக்கு மூன்றே காரியம்தான். ஒன்று, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுக்கு அவன் கீழ்ப்படிவான். ஒன்று. ரெண்டாவது, எப்பவும் தேவ பிரசனத்தை விட்டு விலகாதவன். அந்த பிரசன்ஸ் நான் அப்படியே சொன்ன பார்த்தியா, வானமும் பூமியும் அல்லது பரலோகமும் நம்மும் எப்பவும் ஒரு கனெக்டில் இருந்துகிட்டே இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும். இதே வேலையை ஜோசுவா செஞ்சார். நீங்கள் வேதத்தில் நிறைய இடத்துல வாசிக்க முடியும். அந்த இடத்துல ஒரு இடத்துல வாசிக்கிறோம், அதாவது யாத்திரை வாசிக்கணும் 24:13 வாசிக்கிற பொழுது, மோசே வெளியே வந்தாலும் கூட ஜோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான்.